ஏதோ வேலை வெட்டி பைக் இருந்து ஏதோ வச்சிருக்க பைக் வச்சு ஏதோ வருமானம் பண்ணி ஏதோ வயிற்று பழப்புக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 500,000 ரூபா உத்தரவாதம் கிடைக்குது இல்லை. ரேபிட்டோவில் பயணிக்கிற நம்மளுக்கும் சேஃப்டி இல்லை, ரேபிட்டோக்கார பசங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு? பாருங்கள், பாலியல் சீண்டல் செய்த ரேபிட்டோ டிரைவர் பாவம், அவன் வயிற்று பழப்புக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை பிடிச்சி வம்படியாக எடுத்துட்டு போய் கோத்து விட்டது. இந்த பையனோட எதிர்காலம் போயிட்டு தான் ஏணி வரைக்கும் அவன் புகழ பரப்பி விட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டி போகிறீங்க, தண்ணியை போட்டு உங்கள்கிட்ட கரெக்டாக பண்ணலாம், 4 பேர் சேர்ந்துக்கிட்டு உங்களை வண்டியை பிடுங்கலாம், மட்டும் உங்கள் மொபைலை பிடுங்கலாம், சாப்பாடு டெலிவரிக்கு தான் அது கதையே வேறு. ரேபிட்டோவில் போகிற கஸ்டமர் சொல்கிறேன், என்ன நம்பிக்கையில் நீங்கள் அந்த டிரைவர் நம்பி ஏறுறீங்க? ஒரு ரேபிட்டோ டிரைவரே ஒரு ராத்திரியில் ஒரு பாலியல் சீண்டல் செய்தால்தான் இந்த பொண்ணை என்ன பண்ண முடியும்? ஒரு இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த காலத்தில் வர்றது? ஒரு தவறு நடந்திருக்குன்னா அது என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளே நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். உடனே போட்டு புழிஞ்சு ஒட்டுமொத்த ரேபிட்டோக்காரனையும் ஒரே நாளில் அயோக்கிய மாதிரி பார்க்க வைக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சென்னையில் இந்த ரேபிடோ ஓட்டுநர் வந்து வெளிமாநில பெண்ணுக்கு வந்து சில்மிசம் பண்ணிட்டாரு, அவர் வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. அவர் வந்து 21 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவர் ஒரு பதில் கருத்து வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த குற்றச்சம்பவத்தோட பின்னணி என்ன சார்? யார் மேலே தவறு சார்? ஆக்சுவலாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து தசாக்தர் மாநகரில் மட்டும் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க, ரேப்பே போட்டாங்க வழக்கு. நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கதை. இவர் ஒரு ரேபிட்டோ ஓட்டுநர் தான், நீங்கள் சொன்னதெல்லாம் வாசம் தான், தேனிக்கார பையன் தான், அதுலேயும் வாசம் தான். ஏன்னா அந்த கதையில் யாருமே அதை நடந்ததை சொல்லலை, நீங்கள் மட்டும்தான் அதை வந்து நடந்ததே வந்து முற்றிலும் மாறாக இருக்கிற மாதிரி ஒன்று சொன்னீங்க. அதுதான் இப்போ உண்மையோ இல்லை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி? இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறது தான் ரியல் ஃபேக்ட். அதுதான் இவன் அடையாள தங்கி வேலை பார்த்ததெல்லாம் வாசம் தான். ரேபிட்டோவில் இந்த பொண்ணு வந்து மடிப்பாக்கத்து புக் பண்ணியிருக்கு. போயிட்டு அடுத்து வேலைச்சேரி போகுது. ஒரு 1/2 hourல வந்துடுவோம், நம்பரை கொடு அப்படின்னு. ஆக்சுவலாக நம்பரே இருக்கும் ரேபிட்டோவில். சரின்ட்டு மறுபடியும் ஃபோன் அடிச்சிருக்கு. மறுபடியும் கொண்டாந்து இங்கே விடு, மதுரை வயலில் ஏற்ற இடத்துல விடுன்னு இருக்காங்க. மடிப்பாக்கத்தில் இது வரக்குள்ளே அந்த மதுரை வயல் பைபாஸ் இருக்குல்ல, பைபாஸில் கீழே ஒரு சர்வீஸ் ரோடு போவோம், ஒரு சர்வீஸ் ரோடு. அதில் பைக்கு நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கேன்றேன். அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் உருவாகிட்டு இருந்திருக்கு. அப்புறம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்புறம் பைக்கில் பின்னாடி உட்காந்து என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் தான். நிறைய ஸ்ரீவாரி மண்டபத்து பேக் சைடு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து பயங்கர டார்க்காக இருக்கும், அந்த ஏரியா புதராக இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போயிருக்கு. ஆக்சுவலாக அந்த இடம்லாம் இவனுக்கு தெரியாது. இவன் அந்த இடத்துக்கான ஆளே கிடையாது, களத்துக்கான ஆளே கிடையாது. அங்கே அழைச்சிட்டு போய் 2 பேர் பாலியல் பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த பொண்ணே அழைச்சிட்டு போனாங்களா சார்? பொண்ணே தான் அழைச்சிட்டு போனது. இவங்க செக்ஷுவலாக இருந்திருக்காங்க. அங்கே போயிட்டு இருந்து முடிச்சது பிறகு திரிபுரா பீஸ் எப்படி இருக்கும், வேறு லெவலில். தம்பியும் ஓசியில் கரும்பு கிடைக்குது, சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட பிறகு 40,000 பணம் விட்றான்னு கேட்டிருக்கு. கொஞ்சம் சொல்லியிருக்கான அம்மா ஜல்லிக்கு புரோஜில் வண்டி ஓட்டி எடுக்கிறேன், என்கிட்ட அது 40,000 அப்படின்னோடனே பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பணத்தை கொடுத்தாலே போச்சுல, நடக்கிறது வேறு அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் தசக்தருக்கு எல்லா பழக்கமும் இருக்குது. புகை, கிரன்ச் எல்லா பழக்கமும் இருக்குது. அப்புறம் பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகி செல்லக்கூடாது கூட பிரச்சனை ரைஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. சரி எது வேண்டாம், சரி கூட என்னை இருந்த இடத்துல விடுன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி பண்ணி உட்காந்துருக்கு. உட்கார வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் போட்டிருக்கு வாட்ஸ்அப்பில், என்ன ஒருத்தன் ரேபிட்டோ டிரைவர் பாலியல் சீண்டல் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வீட்டுக்குள்ளே 2 பேரோட தயாராக இருந்திருக்கான். ஆக்சுவலாக அவன் ஹஸ்பண்டுக்கு தெரியாதுங்கிறத உண்மை. இதோட கேரக்டரு இது நான் விசாரித்த வரையில் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒருத்தர் பாலிசியில் பண்ணிட்டாருன்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அது என்ன நடந்தது அவனுக்கு தெரியாதுங்கிற. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லேடிஸ் தண்ணி அடித்தா தண்ணி வாட தெரியாதா, அதெல்லாம் எனக்கு தெரியல. தண்ணி அடிக்கிறது தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இப்படி தெரிஞ்சிருக்காதோ என்னவோ. அவன் போட்டு இறங்கணுன்னு போட்டு சாத்திடுறான். நம்மளோட தான் எல்லாம் கேமராமேன் ஆச்சு. எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், பாலியல் சீண்டல் செய்த ரேபிட்டோ டிரைவர்னு பாவம், அவன் வயிற்று பொழப்புக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவன். அவனை பிடிச்சி வம்படியாக எடுத்துகிட்டு போய் கோத்து விட்டது. உடனே ஸ்டேஷனில் கொண்டு வானகரம் போலீஸை ஒப்படைக்கிறாங்க. வானகரம் போலீஸ் விசாரிச்சோன்னா இது உடனே தன்னை பாலியல் சீண்டல் செஞ்சுட்டான்னு சொல்லி இது கம்ப்ளைண்ட் அடிக்குது. கம்ப்ளைண்ட் அடிச்சுன்னா அவனை உள்ளே தள்ளுறாங்க. ஆக்சுவலாக மதுரை வாயில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வந்துருக்கணும். யார் தசக்தர் ஹஸ்பண்ட் மேலே எல்லாம். எப்படி நீ அடித்த, நீ போலீஸ்லேயே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும், அங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருந்துருக்கணும். பட் இவன் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க போகிறான். இங்கே இவ்வளோ வேலை முடிஞ்சிட்டு அதுக்குள்ளே தான் போட்டு நியூஸை போட்டு வெளுத்துட்டாங்களே போட்டு. அதான் என்ன எதெல்லாம் தெரியல கீழே. ரேபிட்டோ டிரைவரே இப்படி தான், ஆமாம் ஊன்றான்னு கிடந்துக்கிட்டு. டேய் யாரா அப்படி பண்ணுவா? எல்லாம் அவங்க ஏதோ வயிற்று பொழப்புக்கு ஏதோ பிஸ்னஸ் ஓட்டிக்கிட்டு கிடக்குறாங்க, வண்டி வாகனம் ஓட்டிட்டு கிடக்குறான். அதுக்கு போயிட்டு இவங்க அதுக்குள்ளே அப்படி இப்படி எழுதுறான். ஒரு ரேபிட்டோ டிரைவரு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டான் ரோட்டில். அந்த அந்த அவங்க கட்டாயிட்டு அதோட தனியாக நின்றுருக்கு. வீட்டுக்கு போகிறது பயந்துக்கிட்டு நாய் நிற்கிதுன்னு சொல்லிட்டு யாரோ இன்னொரு ரேபிட்டோ டிரைவரை அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு வந்தான். அவனு இருக்க தானே செய்கிறாங்க. இங்கே 19 ரூபா அடிச்சு விட்றது.
நம்ம என்ன இல்லை நினைக்கிறோம். ரேபிடோ டிரைவர் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பார் சார், வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பாரு. இவங்க பின்னால் வந்து ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ரேபிடோ டிரைவர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே எப்படி சார் பாலியல் சில்மிஷம் பண்ண முடியும் தான் இங்கே நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. வண்டி ஓட்டிட்டுலாம் பண்ணல. ம் அதான் லேடிஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்ட வாங்கி. ம் நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கன்னு. ம் இது விசாரிச்சிருப்பாங்களா சார் போலீஸ் வந்து? போலீஸ் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. சட்டத்திட்டம் வேறு மாதிரி இருக்குது. அது உடனே அடித்து அந்த பெல்ட் அடிச்சிடும். இப்போ தான் அது ஒரு பேஷனாக போயிட்டு தம்பி. உங்கள்ட்ட பழகுற வரையும் பழகுறது, அப்புறம் வீடியோ ஆடி வெளியே அடிக்க இறக்கிறது. அப்படி டக்குன்னு சட்டனாக 10 வேஷம் போட்டுறது. ரொம்ப லேட்டாலாம் இல்லை, அப்படியே திரும்பிடுறது. ஆனால் அதுமாரி ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிடக்குள்ள போகாமல் இருப்பானா இவனை முனிவரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூப்பிட்டா போகிறது தான் வர்றது தான். அதுக்காக இப்படியா பண்ணுறது? ஆனால் நான் ரேபிடோ டிரைவருக்கு நான் நேற்று ஒரு இதுவும் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு கேனப்பை கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். நீ போய் கோர்ட்டில் வழக்கு போடண்டான்னு. என்ன ஊர்க்கடனே விட்ருக்கேன்னு? ஊர்க்கடனே விட்ருன்னு கேட்குறேன். பாவம், அவங்களே ஏதோ வேலை வாய்ப்பு இல்லை, ஏதோ ரேபிட்டோ அஃபென்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம போய் ஏன் அந்த பாவத்தை செய்யணும்? ஏதோ வேலை வெட்டி ஒரு பைக் இருந்து ஏதோ வச்சுருக்க பைக் வச்சு ஏதோ வருமானம் பண்ணி ஏதோ வயிற்று பழப்புக்குன்னு ஒன்று இருக்குல்ல தம்பி. ஒரு நாளைக்கு 500,000 ரூபா உத்தரவாதம் கிடைக்குதுல்ல. ரேபிட்டோட சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இதை டீல் பண்ணுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டி போகிறீங்க, தண்ணியை போட்டு உங்கள்கிட்ட கலெக்டாக பண்ணலாம் தானே. 4 பேர் சேர்ந்துக்கிட்டு உங்களை வண்டியை பிடுங்கலாம், உங்கள்கிட்ட உங்கள் மொபைலை பிடுங்கலாம். சாப்பாடு டெலிவரிக்காக அது கதையே வேறு. இதே சொல்கிறேன், என்ன வேணுமோ நம்மளை சார்ஜ் பண்ணி விடலாம். பின்னாடி போதையில் உட்காந்து ஒரு ஆட்டோ ஆட்டி விட்டு 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்து நம்மளும் சேர்ந்துல விழுந்து வரணும். அது ஒன்று. அடுத்து ரேபிட்டோவில் போகிற கஸ்டமர் சொல்கிறேன், என்ன நம்பிக்கையில் நீங்கள் அந்த டிரைவர் நம்பி ஏறுறீங்க? அவன் போதையில் இருந்தால் அவங்களுக்கு தெரியுமா? இல்லை இன்றைக்கி வந்து நிறைய பேர் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், பெண்களே வந்து நிறைய ரேபிட்டோவில் வீட்டுக்கு போகக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா விலை குறைவு அப்படின்றதுனால. அது உண்மை. ரேபிட்டோ நிறைய இப்போ அதிகரிச்சுட்டு இல்லை. என்னை பொறுத்தவரை நான் சேஃப் செக்யூரிட்டி பார்ப்பேன். சேஃப் செக்யூர் பார்ப்பேன். என்ன நம்பிக்கையில் நம்ம நம்பி உட்கார்றது? இப்போ பஸ்ஸுனா டிரைவரு அவங்க ப்ரொஃபஷன் இருக்குது. ஒரு தண்ணி இன்னும் அடிச்சுட்டு ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா வழியில் ஆர்டிஓ நிற்கிறாங்க, போலீஸ் செக்கிங் இருக்குது. கம்பெனி பஸ்ஸு ஓனர்ஸுன்னு இருக்காங்க, விலை மதிக்க முடியாது, அவங்க கவனிப்பாங்க, செக்கர் போடுவாங்க. அதுலேயே தண்ணியடியில் நடக்குது இப்போ. ஆனால் இதில் என்ன நம்பிக்கையில் உட்கார்றது? இப்போ ரேபிட்டோ டிரைவரே ஒரு ராத்திரியில் ஒரு பாலியல் சீண்டல் செய்தால் தான் இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒரு இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த காலத்தில் வர்றது? எப்போ தீர்வு கிடைக்கிறது? அதுக்கெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள் தானே அதெல்லாம். ஏன்னா ரேபிட்டோவில் பயணிக்கிற நம்மளுக்கும் சேஃப்டி இல்லை, ரேபிட்டோக்கார பசங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது சார்? இப்போ சில பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்குலாம் வந்து வயசு 21 22 தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் பசங்க சம்பாதிக்கணும்னு வருவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து வேணும்னே அந்த பெண் மேலேயே தவறாக இருந்து இப்போ அதனால் இந்த பையன் இப்போ மாட்டக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இல்லை பணம் கேட்டு மிரட்டினாங்க. ஆமாம், நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த பையனோட எதிர்காலம் போயிட்டு தான் தேனி வரைக்கும் அவன் புகழ பரப்பி விட்டாங்க. சொந்தக்காரன் பந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும்ல, உன் பிள்ளை மெட்ராஸ் பிழைக்க போகிறோம்னு வச்சுட்டு இருக்கா, அங்கே போய் உன் பிள்ளை கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகுதுன்னு. அது வரைக்கும் உள்ளே போயிடும். இப்போ அந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவில் யார் தம்பி பேசுகிறா? நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா, இப்போ எது உண்மைன்னு நீங்களே சொல்லுங்கள். அதுதானே பேச முடியும் நம்ம. இப்போ அவன் செஞ்சது சரி, இந்த பொண்ணு செஞ்சது தப்பு, இல்லை இந்த பொண்ணு செஞ்சது சரி, அவன் தப்புலாம் பேசவில்லை. பட் உண்மைக்கு புறம்பாக இருக்க நியூஸு தகவல் நான் விசாரித்தப்போ எனக்கு ஷோராக தெரியும் இது வந்து கொலைப்படின்னு. இது வந்து ஏதோ ஒரு இல்லாத வேலை நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இல்லை இது மாதிரி ஏற்கனவே ஏதாவது நடக்குதா சார்? அதாவது வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து இது மாதிரி சில பேர்ட்ட பணம் பறிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். இங்கே உள்ள ஸ்பாக்கல் பூரா அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ஆளுங்க ஸ்பாக்கல் வைக்கிறாங்க. நேபாள கீஸ் தான் ஸ்பாக்கல் பூரா வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு வேலை பார்த்தாலும் நம்மள்கிட்ட இருக்கிற, குறிப்பாக தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற நன்றி உணர்ச்சியெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. நம்ம ரொம்ப நன்றி உணர்ச்சியான ஆள் நிறையாளதே. அவ்வளோ ஈஸியாகலாம் நம்மளுக்கு துரோகம்லாம் பண்ண தெரியாது. 17 வருஷம் வேலை பார்க்குறான் மயிலாப்பூரில் தாத்தா பாட்டி வீட்டில். அமெரிக்காக்காரவங்க ரிட்டர்ன் வரக்குள்ளே இவங்களுக்கு ஒரு வீடே வாங்கி வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸாக சாவி கொடுப்போன்னு பார்த்துருக்காங்க. அடித்தானா குத்துனானா 2 பேரையும் குத்திட்டு கொண்டு பண்ணை வீட்டில் போச்சானா? நன்றி உணர்ச்சியே இருக்காது. பவாரியா கொள்ளைகளோட மர்டர் மெத்தட் பார்த்துருக்கீங்களா? ஈவரக்கெல்லாம் பச்சை பிள்ளை எல்லாருக்கும் வட்டி தான், ராட் அடியில் தான். அவனோட இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேறு. கும்பமேளாவில் பார்க்கலையா? ரயில் என்ன பாடுபடுத்தினாங்க? ட்ரெயின் இருக்குல்ல, அது என்ன பாடுபடுத்தினாங்க? இங்கே உட்காந்துட்டு அள்ளி விடுவாங்க தமிழ்நாட்டில். பீகாரை பார்த்தீர்களா? உத்தரப்பிரதேசம் பார்த்தோமே கும்பமேளாவில். பீகார் போயிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, போனது. போயிட்டு வாங்க. எப்படி இருக்கு அந்த ஊர்? பாவம். ரோட்டில் உட்காந்துருக்கார் டாக்டர், அவர் தான் டாக்டரான். அப்போ நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்குறோம். இப்போ இந்த மதுரை வாயிலில் அவங்க தங்கியிருக்காங்க திரிபுராக்காரவங்கன்னு சொல்கிறோம். எதுக்கு தங்கியிருக்காங்கன்னு ஏன் கேள்வி வரல? இல்லை அது செய்திலையும் வரலையே சார். அவங்க அதான் எது பேரே சொல்லலை. தசு தெரிஞ்ச பேரே நான் தான் வெளில சொன்னேன்.
பேரே யாரும் சொல்ல தயாராக இல்லை, இல்லை சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டுல, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டா பேரை சொல்லலாம். தச அக்தர் என் பேரே யாரும் சொல்லலையே. அப்போ யாரை காப்பாற்றுறோம், யாரை மறைக்கிறோம்? ஒரு தவறு நடந்திருக்குன்னா அது என்னென்னு விசாரிக்கிறதுக்குள்ளே நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது சுப்ரீம் கோர்ட்டு பல வாட்டி சொல்லியிருக்கு, ஷேர் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், ஷேர் பண்ணுறவங்களும் அக்யூஸ் தான் சொல்லியிருக்கு. உடனே போட்டு புழிஞ்சு ஒட்டுமொத்த ரேபிட்டோக்காரனையும் ஒரே நாளில் பெரிய அயோக்கிய மாதிரி பார்க்க வைக்கிறாங்க. ஒரு டெலிவரி பாய் சட்டையை போட்டு ஒரு கொலையே பண்ணிட்டாங்க. ஆமாம். நம்ம இப்போ எங்காவது லிஃப்ட்லாம் நீ பார்த்தோம். இப்போ எங்கள் டெலிவரி பாயை பார்த்தா போலீஸ் வந்து பர்டிகுலராகவே நிப்பாட்டி வெஹிக்கிள் செக்கப்பில் பயங்கரமாக. ஆமாம், டெலிவரி பாய் இல்லை, நான் அது உணர்ந்திருந்தேன் இந்த விஷயத்த. நைட்டு 12-1 மணிக்கு சாப்பாடு கொண்டு நம்ம ஃப்ளாட்டுக்கு வர முடியுது, போக முடியுது. இப்போ எங்களை மாதிரி செக்யூர் ஃப்ளாட்ஸில் வந்து உள்ள அலௌடு கிடையாது, வெளில தான் போய் வாங்கிக்கணும், வாட்ச்மேன்ட்ட கொடுக்கணும். ஆனால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? 1 மணி 2 மணிக்கு ஒரு வீட்டுக்கு வந்து போகிறதுங்கிறது சரியான்னு கேட்குறேன். அது பாதுகாப்பற்றது. ஒரு லேடி தனியாக இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிட முடியும் தானே. அதனால் ஃப்ளாட்ஸ் எல்லாம் வெளியிலே வச்சு வாங்குறது கரெக்ட் தான், அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. பட் எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குது, எல்லோரும் இங்கே தவறானவர்கள் இல்லை. யாரோ ஒரு சில தவறானவர்கள்னால ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தவறானவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, எப்பயுமே சார் ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். 2-3 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும். அதுபோல் இந்த மாதிரி இந்த ரேபிட்டோ ஓட்டுநர்கள்ட்ட இல்லை பிறவர்கிட்ட வந்து இந்த வழக்கு கொடுத்து இந்த மிரட்டி 40,000 கொடு 50,000 கொடு, இந்த வழக்குக்கு பயந்து ரேப் கேஸுக்கு பயந்து காசு கொடுப்பாங்கன்றதுனால அது பிராத்தல் அது ஒரு விதமாக பண்ணுறாங்களா? இல்லை, இப்போ அந்த லேடியை பொறுத்தவரையிலையும் இது மாதிரி பண்ணிட்டா இவன்ட்ட காசு வாங்கலாம்னு ஒரு மைண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இவன்ட்ட காசு இல்லை, காசு இல்லைங்கக்குள்ள சும்மா ஏன் படுத்துட்டோங்கிற ஒரு காரண காரியத்துக்கு வந்துட்டது. அடித்தாவது அனுப்பிடுவோங்கிற ஒரு மனநிலைக்கு தான் அது வந்திருக்கு. அது தவறான டிசிஷன் தான். அடித்ததில் செத்து போயிருந்தா என்ன செய்யுது? அப்போது பெரிய அளவில் விசாரிக்கப்பட்டிருக்கும், மர்டர் கேஸ் ஆகிருக்கும், கோளாறாக இருக்கும், எல்லாம் தலைகீழாக இருக்கும். இதுவுமே வந்து தீர விசாரித்து தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தொட்டு அப்படியே வேறு வழி இல்லை. சார் இப்போது ஒரு 2,000 கேட்டான், 3,000 கேட்டான், கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு இது கேட்டிருக்காங்க, அந்த வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட அமௌண்ட் வந்து 40,000 கொடுனா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கரெக்டாக ஒரு பெரிய தொகையை கேட்டிருக்காங்களே சார். அப்போ அதை ரெகுலராக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க அஃபென்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் கேட்குறீங்க? கரெக்டாக அதுதான் பண்ணியிருக்கலாம். இதே ரெகுலர் பிஸ்னஸாக கூட இதே இருக்கலாம். மடக்கி வாங்குறது. இவங்கள்ட்ட மட்டும் தான் ரேபிட்டோட்ட மட்டும் தான் பண்ணியிருக்கணும், வேறவங்கள்ட்ட பண்ணியிருக்கலாம்ல. பண்ண முடியாதுன்னு இருக்குது. முதல்ல அவங்களாம் யாருங்க இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு? செக் பண்ணுறதே இல்லைங்க, எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லைங்க. ஏங்க இங்கே நடந்து போங்க, வடநாட்டில் சுற்றுறீங்களா இங்கே மெட்ராஸில் சுற்றுறீங்களான்னு சந்தேகமாக இருக்குங்க. ஃபுல்லாகவே அவங்க தாங்க இருக்காங்க. வடகிழக்கு மாகாணம் இருக்குல்ல, திரிபுரா, அசாம், மணிப்பூர், அவங்க இங்கே தான் இருக்காங்க. நேபாள நிக்கேஸ் இங்கே தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வாட்ச்மேன் வேலை அவங்க தான் பார்க்குறாங்க. மெட்ரோவில் போய் பாருங்கள், ஒரு ஆள் தமிழ் ஆள் இல்லை, எல்லாம் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஒரு பாதுகாப்பு தன்மை வேணும்ல கண்ட்ரீஸுக்கு. நம்ம என்ன தான் மாநிலங்கள் மற்ற மாநிலம், இப்போ நம்ம பாம்பேயில் போய் நம்ம இருக்கோம், தாராவி ஃபுல்லாக நம்ம தான் இருக்கோம், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு வேணுமே. நம்ம இங்கே போய் அங்கே போய் அஃபென்ஸ் பண்ணுறது இல்லையே. நம்ம வடநாட்டில் போய் அஃபென்ஸ் பண்ணுறோமா? நம்ம பண்ணவே முடியாது. ஆனால் அவங்க இங்கே அஃபென்ஸ் அசால்ட்டாக பண்ணுறாங்களே. ஜெயிலே பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ். அதனால் நம்ம வந்த வேலை என்ன, மெட்ராஸுக்கு தேனிலேருந்து சிவகுமாருக்கு ரேபிட்டோ ஓட்டி சம்பாதிக்க. அங்கே பிழப்பு இல்லாமல் தான் இங்கே வர்றோம். வந்த இடத்துல நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். இப்போ இந்த சிவகுமார் வந்து இந்த வழக்கில் இருந்து இப்போ அவங்க சம்மதத்தோட தான் நான் வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் தப்பிக்கிறதுக்கு ட்ரையல் வழி இருக்குமா சார்? அவர் தப்பிக்கிறேன் ட்ரையல் ஆஃப்டர் ட்ரையல். அதெல்லாம் இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, இந்த லாங் ப்ராசஸ் இருக்குது. சிவகுமார் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், அந்த பெண்ணை மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், அப்படியே விட்ருவாங்க. அதெல்லாம் இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ். போலீஸுக்கு எவ்வளோ வேலை மெனக்கெடுத்து தெரியுங்களா? அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தானே ரேப்பை நிரூபிக்க முடியும். பட் ரேப்பா மியூச்சுவல் கன்சென்டா நீங்கள் சொல்கிறது மியூச்சுவல் கன்சென்டா அப்படிங்கிறதுலாம் ட்ரையல். மியூச்சுவல் கன்சென்ட்டாகவே இருந்தாலும் இப்படி ரிவென்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை அந்த விருப்பத்தோடு இருந்தால் அந்த பையன் வந்து இந்த வழக்குலேருந்து விடுவிக்கிறதுக்கு சட்டப்படி வாய்ப்பு இருக்கா சார்? பெருசாக ஒன்றும் அந்த கேஸ் நிற்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் மாற்றலாம் நடக்கலை. விடுதலை ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையல் கொண்டு போகிற விதத்தை பொறுத்தது தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.